வணக்கம் அனைவருக்கும். இந்த போன வகுப்பில் கல்லாமையில வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தின் உள் கல்லேன் கழிய நின்று ஆட வல்லேன். இதனுடைய நோக்கம் என்னன்னா, உண்மை எது என்கின்ற ஒன்றை நாம் புரிந்து கொண்டு விட்டோம்னாக்க, அந்த உண்மை என்பது நமக்கு எதனை உணர்த்தும்னா, முதலில் அச்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும். உலக வாழ்விலே நாம் கொள்ளக்கூடிய அச்சம்தான் நம்மால் எடுக்கப்படுவதற்கு உரியதாகிய எந்த ஒரு முயற்சியையும் தடை செய்தற்கு காரணமாகிவிடும். வள்ளுவரே 2 இடங்கள்ல மாறுபட்டு இதை பேசுவார். அச்சம் என்பது கீழ்களின் ஆசாரம்னு. ஆசாரம்னா ஒழுக்கம், அவர்கள் அன்றாடம் பழகுதற்கு உண்டானத ஆசாரம்னு சொல்ற வழக்கம். அச்சம் கீழ்களது ஆசாரம். எவன் ஒருவன் கயமை குணத்தோடும் தவறான நடவடிக்கைகளோடும் செயல்படுகிறானோ அவனுக்கு அச்சம் என்பது ஒரு ஒழுக்கமாயிருக்கும். ஏனென்றால் அவனால் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலும் அச்சத்தினுக்கு உட்பட்டே செய்யும். ஆனா அதே வள்ளுவர் வேற ஒரு இடத்துல அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னர். அங்கதான் குறிப்பா ரொம்ப அழகா வள்ளுவர் வச்ச. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். நீ எதனுக்கு அஞ்ச வேண்டும் என்பதனை அறிந்திருந்தால் இந்த உலகத்தில் அச்சம் என்கின்ற ஒன்று உன்னை பாதிக்காது. பொய் சொல்லுவதற்கு அஞ்ச வேண்டும்னா அஞ்சதான் வேண்டும். பிற உயிரை கொல்லுவதற்கு அஞ்ச வேண்டும்னா அஞ்ச வேண்டும். அப்போ அஞ்சுதலுக்கு உரியன என்று ஆன்றோர்களால் பல வகுக்கப்பட்டு இருக்கின்றன. அதனை அறிவினால் அறிந்து அதற்கு அச்சப்பட்டு அவைகளை செய்யாது ஒழிந்தால் உலக வாழ்வியலிலே நமக்கு அச்சம் என்கின்ற ஒன்று இல்லாமல் போகும். இந்த அச்சம் இல்லாத நிலை வந்தால் உலகின் கண் இருக்கக்கூடிய பற்றுகள் நமக்கு விலகும். அதுதான் அடிப்படை. அச்சம் இருப்பதினால்தான் இந்த உலக வாழ்வை நாம் பற்றோடு பார்க்கிறோம். நம்மால் சேர்க்கப்படக்கூடிய பொருளோ நம்மால் வகிக்கப்படக்கூடிய பதவியோ இவைகள் எல்லாம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய உலக மக்களோடு ஒப்பு நோக்கியே செயல்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்துகிறது. அப்ப அச்சம் என்கின்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் இவைகளினால் நாம் பெறுதற்கு உரியன ஏதொன்றும் இல்லை. இதற்கு ஒரு நல்ல குறிப்பு சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அப்பொழுது அவர் இல்ல, புதுவை மாநிலத்தில் இருந்து மிகப்பெரிய படைப்பாளியாக விளங்கியவர் பிரபஞ்சன்னு பேரு. அவருடைய பல கதைகளை நீங்கள் கற்றிருக்கலாம். மிகச்சிறந்த நேர்மையான மனிதர். அவர் பத்திரிகை துறையில அவர் பணியாற்றின பொழுது அந்த பத்திரிகை துறை அதற்குரிய தர்மத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணி அந்த துறையில ஈடுபட்ட பொழுது ஒரு முறை அந்த பத்திரிகை தர்மம் நழுவி ஒன்றை செய்தது. துச்சமென மதிச்சு வேலையை விட்டுட்டார். வாழ்க்கை முழுவதும் போராடினார். காரணம் அவர் கடைபிடித்த நேர்மை. போராடியது எதுவாக இருந்தாலும் இன்று அவர் எல்லோராலும் பாராட்டப்படுவதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த நேர்மை. வேறு எதனையும் அவர் பொருட்படுத்தியதே இல்லை. ஏனென்றால் வாழ்நாள்ல சிலர் இது போன்றதாகிய முன்னுதாரணங்களாக இருந்து வாழ்ந்து காட்டுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள். அதனால இந்த அஞ்சுவதற்கு உரியன கண்டு அஞ்சினோம் என்றால் இந்த உலக பற்று நம்மை விட்டு விலகும்.
உலக பற்று நம்மை விட்டு நீங்கினால் நாம் பெறுதற்குரிய ஞானம் கைவசமா. அதனாலதான் சொல்லுகிறார், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளை பல்லோருக்கு வழங்குங்கள். உலக வாழ்க்கையிலே அச்சம் இல்லாமல் இருங்கள். அச்சம் இல்லாது இருந்தால் பற்றுகள் நீங்கும். பற்றுகள் நீங்கினால் இறைவன் உங்கள் உள்ளத்திலே வந்து அமருவான். அதனால் நீங்கள் களி நடம் புரிய, அதனால் நீங்கள் மகிழ்வினால் ஆடலாம். நம்மை தடுப்பது எது என்றால் நம் அகத்து உள்ள, அகம்னா மனம், மனத்து உள்ள அச்சமே. அதனாலதான் வள்ளுவர் வேறொரு இடத்துல சொன்னார், சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வோம் எனும் நோக்கு. சிறியார்கள் என்று சொல்லக்கூடிய தவறு இழைக்கக்கூடியவர்கள், அவர்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட நல்ல சிந்தனையே வராது. எது போன்றதாகிய நல்ல சிந்தனை? பெரியவர்களை நாம் எக்காலத்தும் பேணிக் கொள்ள வேண்டும். அவர்களது அறிவு, அவர்களது அனுபவம் நமக்கு நல்லதோர் படிப்பினையை தரும் என்று சிறியார்கள் பேணிக் கொள்ளாமல் இருப்பதினால் அவர்கள் வாழ்வு அச்சங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. இந்த அச்சங்களுக்கு உட்பட்டிருப்பதினால் இந்த அச்சத்தினுக்காக நாம் என்ன செய்கிறோம்? உலக வாழ்விலே நாம் பலவற்றோடு இயைந்து இருக்க வேண்டும் எண்ணுகிறோம். காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் வந்துடும். இந்த காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட் எதனால வர்றது? அச்சத்தினால். நாம் ஒரு கருத்தை சொல்லுகிறோம், அவர் என்ன நினைப்பார்? உங்கள் மனத்திற்கு அது தெளிவானது என்று தெரிந்தால் அந்த கருத்தை எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். இது என்னுடைய பெரும் பேராசிரியர் ஒருவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான அறிவுரை இது. அதாவது வகுப்பு இல்லாத நேரங்கள்ல எங்கள் கல்லூரியில, எங்கள் ஓய்வு அறையில, துறையில எல்லோரும் ஏதாகிலும் ஒரு பொருளை எடுத்து விவாதிப்போம். அதுல எங்களில் மூத்தவர் பயிற்சியிலும் அனுபவத்திலும் அவர் ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது தவறுதலாக ஏதாகிலும் சொல்லிவிடுவார். நாங்கள் என்ன செய்வோம்? எங்களிலும் வயது முதிர்ந்தவர், அவரை நாம் ஏன் சுட்டி காட்ட வேண்டும்னு நினைப்பேன். அப்ப என்னுடைய பேராசிரியர் சொல்லுவார், வயது இங்கு பொருட்டல்ல, அவர் கூறியதுல தவறு இருக்குன்னா சொல்லுதற்குத்தான் நாம் இருக்கிறோம். நீங்கள் அதை சொல்லாமல் விட்டீர்கள் என்றால் அவரால் சொல்லப்பட்ட கருத்தினுக்கு நாமும் உடன்படுகிறோம் என்ற நிலை தோன்றிவிடும். செய்யக்கூடாது. இது ஒரு நல்ல படிப்பினை. சொல்லுவதை கொஞ்சம் நனி நாகரீகத்தோட சொல்லு, அவ்வளவுதான், வேற ஏதும் இல்லை. அதனால பல நேரங்கள்ல விவாத பொருள்களுக்கு உட்படுகின்ற பொழுது அந்த விவாதத்தினுக்கு உண்டான தீர்வு ஒன்றுதான் இருக்கும். உண்மை என்றும் ஒன்றுதான். நான் வேடிக்கையாக மாணவர்கள்ட்ட கேட்கும் போது, ஏதாகிலும் ஒரு சிக்கலுக்கு விடை கேட்கும் போது அவர்கள்ட்ட வேடிக்கையாக சொல்லும் வழக்கம் உண்டு, எனக்கு உங்களிடமிருந்து பதில் வேண்டாம், தீர்வு வேண்டும். ஏன்னா பதில்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் தீர்வு ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து அதனை நாம் பின்பற்றுவதாய் இருந்தால் இந்த உலக வாழ்வில் நமக்கு எவ்விதமான பற்றும் இல்லாது போகும். பற்றில்லாத நிலை, பல்வேறு விதமான பற்றுகள் நம்மை விட்டு விலகும். பொருள் பற்று, உறவு பற்றின பற்று, உடைமை பற்றின பற்று, தகுதி பற்றின பற்று எல்லாம் விட்டு போகும். அப்ப நம்முடைய இயல்பான வாழ்க்கையில ஆனந்தத்தோடு இருக்கு. அதனாலதான் மனத்தின் உட்கல்லேன் கழிய நின்று ஆடவல். அந்த உண்மை புரிந்து விட்டது என்றால் நான் மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு உரிய வாய்ப்பை பெறுகிறேன். இப்ப மனித வாழ்க்கையினுடைய தேடலே என்ன? மகிழ்ச்சியோடு இருத்தல் தான். எதனை செய்தால் மகிழ்ச்சி வரும்? ஒன்றும் செய்யாமல் இருந்தால் மகிழ்ச்சி வரும். சும்மா இரு சொல்லறன்னு அருணகிரியாருக்கு இறைவன் அருளின். சும்மா இரு சொல்லறு, சும்மா இரு, தானாக மகிழ்ச்சி வரும்.
நம்மால் சும்மா இருத்தல் என்பது முடியாது. மனத்தாலோ வாக்காலோ செயலாலோ நம்மால் சும்மா இருத்தல் முடியாது. அதனால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒவ்வாதன செய்கிறோம். அதனால் நமக்கு இடையே உண்டான செயல்பாடுகள்ல குறை ஏற்படுகிறது. அது நமக்கு ஒரு அமைதியற்ற வாழ்க்கையை தர அடிகோலுகிறது. இதுதான் சிக்கல். இவ்வாறு மனித வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு கற்றவர்கள் மாட்டு அவர்கள் பெற்ற அனுபவத்தை கொண்டு நீ உன்னை அமைத்துக் கொள். அதுதான் கேட்டலின் பயன். அதை கேட்காத வரை நீ கல்லாதவனாவாய், அதனால் உனக்கு துன்பமே மிகுதி என்று சொன்ன திருமூலம் அடுத்து சொல்லுகிறது, நில்லாது சீவன் நிலை அன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயினார். என்ன அழகான இடம். கல்லா மனிதர் கயவர் உலகினில் பொல்லா வினை துயர் போகம் செய்வாரே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நேற்று கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்ல இலக்கியங்கள் தத்துவத்தை எவ்வாறு கொண்டு செலுத்துகின்றன என்ற அடிப்படையில் ஒரு செயல்முறை விளக்கம். அதுல ஒரு நடன மாந்தருக்கு திருமந்திரத்தை எடுத்து கொடுத்திருந்தார். அவர் திருமந்திரத்தை தொடங்குகின்ற பொழுது ஒரு பாட்டை சொல்லி ஆரம்பித்தார்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை. என்ன ஒரு நிறைவுன்னா, எனக்கு நான் அதை எடுத்து கொடுத்த அந்த பாட்டை காலையில செயல்படுத்தினார்கள் மேடையில, மாலையில கிருஷ்ணகான சபால ஒரு இசை கச்சேரியில தொடக்க பாட்டா அதை பாடினார். பாட வந்தவர் அபிஷேக் ரகுராமன். அதை நீ கவனிக்கலையா? ஐயோ, அதுதான் ஆச்சரியம். அப்ப திருமந்திரம் எந்த அளவினுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன்னா அந்த பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரி ஓடி 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 உட்கலந்த ஜோதியைன்னு அந்த பாட்டெல்லாம் இருக்கேன், இறைமையை தன்னுள் உணருதல். அவனை உணராமல் இந்த உலகத்துல இறந்து போன மனிதர்கள் கோடி 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 என்பதென்பது உண்மையே. அதான் அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. நில்லாது சீவன் நிலையன்று என எண்ணி வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயினார் கல்லாம் அனித்தர் கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போகம் செய்வாரு. இதை விட முட்டாள்தனம் உண்டான்னு கேட்டார் திரும்ப. நில்லாது ஜீவன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் நிக்காது, பிறந்த கணம் தொட்டு நம் மரணம் நோக்கின நாள்கள்ல ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டு வருகிறது. ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, கவுண்ட் டவுன். என்றைக்கு நாம பிறந்தோமோ அந்த நொடியிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆகவே தெளிவா இருக்கணும், நாம் இந்த உலகில் நின்று நிலை பெறுவது இல்லை. இதை ஏன் சொல்றேன்னா, போன வாரம் என்னுடைய பேத்தி ஒரு தத்துவத்தை விளக்கினான். ஆச்சரியமா இருக்குல்ல? உண்மையிலேயே ரசித்த தத்துவம். சில நேரங்கள் அதை நினைச்சு இந்த குழந்தைக்கு எப்படி இந்த சிந்தனை வந்ததுன்னு தெரியலன்னு கவலைப்பட்டேன். என்ன கேட்டதுன்னா, அந்த குழந்தை ஆங்கிலத்துல nobody wants to die but everybody is dying. Why தாத்தா? இந்த கேள்விக்கு இந்த குழந்தை விளையாட்டா கேட்டுதா தெரியாது எனக்கு. அதுக்கு இந்த சிந்தனை எப்படி வந்தது தெரியாது. எதனால் இது பள்ளிக்கு போறதுனால அங்க பல்வேறு விவாதங்கள், அந்த குழந்தைகளுக்கு உண்டான விவாதங்கள்லாம் ஏராளம். நாம் தான் அதை பார்த்து பிரமிக்கலாமே ஒழிய சில நேரங்கள்ல நமக்கு அச்சத்தை ஊட்டக்கூடியதாகவே இருக்கு. இந்த குழந்தையினுடைய கேள்வி எனக்கு பெரிய அச்சம். இந்த உலகில் யார் ஒருவரும் மரணிக்க விரும்பவில்லை, ஆனால் எல்லோரும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை. இந்த குழந்தை வேடிக்கையா கேட்டுதான்,
இல்ல அதனுடைய பின்புலம் எனக்கு தெரியல. என் மகள்கிட்ட கூட கேட்டேன், எது குறித்து இந்த கேள்வி உள்ளத்துல வந்தது, அதை கொஞ்சம் யோசித்து நீயும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிப்பார். என்ன சூழல்ல இப்படிப்பட்டதாகிய ஒரு விளக்கத்தை அந்த குழந்தை சொல்லியது. ஆச்சரியமா இருந்தது. வெளிப்படையா சொல்லணும்னா அதிர்ச்சியா இருக்கு. ஏனென்றால் நில்லாது ஜீவன், நம் உடலின் கண் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் நிற்காது. நிற்பதுதான் ஆச்சரியம். இது நாள் வரைக்கும் நம் உடலை தாங்கிக் கொண்டு இந்த உயிர் இருப்பதுதான் ஆச்சரியம். அது இல்லாமல் போவதில் ஆச்சரியமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், இருப்பதை ஆச்சரியம்னு உணராமல் அது இல்லாமல் இருப்பது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நில்லாது ஜீவன் நிலை அன்று என எண்ணி, இந்த உயிர் நிலையற்றது என்பதை எண்ண வேண்டும். எண்ணுதல் என்றால் இடைவிடாது சிந்தித்தல் அர்த்தம். வள்ளுவத்துக்கு போனோம். எண்ணி துணிக கருமம். நீங்கள் ஏதாயிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் தெளிவாக இடைவிடாது சிந்தித்து அதன் பின் செய்யணும். ஆகவே ஜீவன் நிலையாது, ஜீவன் என்பது நில்லாது, அது நிலை அன்று என எண்ணி, அது நிலையானது அல்ல என்று என்பதை நீ எண்ண வேண்டும். இடைவிடாது சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்ததினால் என்ன செய்தார்களா ஞானிகள்? வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயினர். இந்த ஜீவனையினுடைய தன்மையை உணர்ந்த அறிஞர்கள், இது நில்லாது என்ற உண்மையை உணர்ந்த அறிஞர்கள் என்ன செய்தார்களா? தங்கள் வாழ்நாள்ல அறத்தை பின்பற்றினார்கள், தவத்தை மேற்கொண்டார்கள். இந்த தவம்ன்றது தப்பு தப்பா பொருள் எடுத்துக்க கூடாது. இதை தாடி வளர்த்து கொண்டு, இல்ல தலையை முண்டனம் பண்ணி கொண்டு, காவி உடுத்தி கொண்டு காட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு தவம் இல்லை. எங்கிருந்தாலும் தவம் பண்ணலாம். வாழும் இடத்தில் நமக்கு உரியன இல்லாதனவற்றை அன்வயப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டால் தவம். வார்த்தை எப்படி போட்டார் பாருங்க. வல்லார் அறத்தும், உங்களால் அறம் என்று எது உணரப்பட்டதோ அதை தொடர்ந்து எந்த சூழலிலும் தளராது செய்தலுக்கு பேரு தவம். தவம்ன உடனே யார்கிட்டையாவது தீட்சையை வாங்கி கொண்டு எங்கேயாவது போய் உட்கார்றது இல்லை. அதெல்லாம் போலி, அதெல்லாம் போலி. வள்ளுவரே சொன்ன மேற்கோள் அதுதான். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பல துறவியர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கும் போக வேண்டாம், என்னிடம் வாருங்கள்னா முதல்ல அவனை தான் சந்தேகப்படும். யாரும் யாருக்கும் வழிகாட்ட முடியாது. அப்படி காட்டுவதாக இருந்தால் நாமெல்லாம் ஞானசம்பந்தரையோ திருமந்திரத்தையோ என்னைக்கோ பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். தனக்கு என்ன நடந்ததுன்னு தான் திருமந்திரம் எழுதுகிறது. உங்களை யாரும் என் பின்னாடி வான்னு அவர் சொல்லல. எந்த துறவி எல்லோரும் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லானோ அவனை முதல்ல சந்தேகிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல துறவிகளை பாருங்கள், தன் பின்னே வா என்று சொல்லி தன்னை மேம்படுத்தி கொண்டிருக்கிறான். வாழக்கூடிய வாழ்க்கையை போய் பாருங்க. துறவு என்பது அது அல்ல. இருந்த இடத்தில் உன்னை நீ அன்வயப்படுத்திக் கொள். உன்னை நீ அன்வயப்படுத்தி கொள்ளுதல் என்பது உனது ஆளுமை. எது அறம் என்று தெரிந்து கொண்டாயோ அந்த அறத்தினை, அது நன்மை தரும் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பின் அதை தொடர்ந்து தடையின்றி செய்வது தவம். எது நன்று என்பதை கண்டீர்களோ அந்த நன்றினை தொடர்ந்து செய்யுங்கள், அவ்வளவுதான். அதுக்கு பேரு தவம். புல நடக்க வேண்டாம், பொறி வழி செல்லுதல் என்பது இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்களாக இருந்து
உங்கள் வாழ்நாளிலே எது அறம் என்று கண்டு உணர்ந்தீர்களோ அறிந்தீர்களோ அதை இடைவிடாது செய்தற்கு பெருத்தம். அதனால்தான் அறத்தை முன்னாடி வைத்தார். வல்லார் அறத்தும் தத்துவத்துள்ளும் ஆயினும், அறத்தை தொடர்ந்து செய்வது அதுவே தவத்தை செய்தற்கு இணை என்று கருதினார்கள். அதுதான் முக்கியம். இப்ப உண்மையை சொல்ல வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. இது அறம்னு தெரிஞ்சுட்டோம். வாழ்நாள் முடிய இறுதி வரை உண்மையையே பேசுதல் என்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது தவம். அவ்வளவுதான். அதுக்கு பேரு தவம். தவங்களை எத்தனை விதமாலும் செய்யலாம். எனக்கு உணவின் மீது பற்று இல்லை, ஆகவே உடலினுடைய செயல்பாட்டினுக்கு எது உரியதோ அந்த அளவினுக்கு போதுமானது உணவு, நான் சுவை குறித்து வாழுவதில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தீர்கள் என்றால் உங்களால் எங்கும் உண்ண முடியும், எதனையும் உண்ண முடியும். இதான் அடிப்படை. ஆகவே வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயினர், அதுவே அவர்கள் வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டார்கள். அறம் இது என்று தெரிந்ததன் பின் அதை பின்பற்றுவதே தங்கள் வாழ்க்கை என்று ஆயினர். அதுவே அவர்களாக மாறி போனார்கள். ரொம்ப பெரிய கஷ்டம். இத ஒரு திரைப்படத்துல வேடிக்கையா சொன்னார். படம் எத்தனை பேர் பார்க்கிறீர்களோ, எனக்கு சில நேரங்கள்ல எங்க அப்படி போகும்போது ஒரு படக்காட்சி கொஞ்சம் நம்மை நினைவில் கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். ஒன்று, படம் பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தனி ஒருவன் நினைக்கிறேன். அதுல ஒரு காவல்துறை பயிற்சி கல்லூரி, போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. அதுல அந்த கதையின் நாயகன் பயிற்சி பெற்று அந்த பயிற்சி நிறைவு விழாவில் ஒரு அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் அழைச்சி பரிசு கொடுப்பார்கள். அவர் பேசும்போது அழகா பேசுவார். அவர் சொல்லுவார், நான் இந்த இளமையிலேயே இவ்வளவு பெரிய அளவினுக்கு உலகளாவிய நிலையில் வாணிகம் செய்கிறேன், என்னை எல்லோரும் ஏன் பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். வாழ்க்கையில நான் ஒன்றே ஒன்றுதான் செய்வேன். என்னன்னு கேட்ட போது, உன் வாழ்க்கையில ஏதாயிலும் ஒன்றை தேர்ந்தெடு, தேர்ந்தெடுத்ததை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு விடு. ஆனா அந்த விளக்கம் சொன்னவர் அந்த படத்தின் அடிப்படையில தவறையே செய்வார். அப்ப அவர் என்ன தெரிந்து சொல்லி இருக்கணும், உன் வாழ்க்கையில சரி என்று ஒன்றை நீ தேர்ந்தெடு, சரியான ஒன்றை. அதான் அறம்னு பேர். திருமந்திர கருத்துதான். அறம் என்று சொல்லப்பட்ட பலவற்றுள் ஏதானும் ஒன்றை உன் வாழ்க்கையில தேர்ந்தெடு, தேர்ந்தெடுத்ததை வாழ்க்கையாக மாற்றிக்கோ. எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதனால்தான் துறவிகள் துறவிகளாக நின்றார். அதுதான் துறவினுடைய நிலை. அப்போ இதனை உணர்ந்துதான் அவர் அழகா பேசியிருக்க. இந்த கருத்து இங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி இருக்கலாம், இல்லை அவர் வேற எங்காகிலும் பெற்று இருக்கலாம். பாருங்க, வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயின, தங்கள் வாழ்நாளிலே வல்லாண்மை உடைய வலியதோர் வாழ்க்கையை பெற வேண்டும் என்று எண்ணியவர்கள் அறம் எது என்றதனை கண்டு
அதனையே தங்கள் வாழ்க்கையாக தவத்தினை போல் செய்தார்கள். அதனால் அவர்கள் உயர்ந்தார்கள். ஆனால் கல்லா மனிதர், ரொம்ப அழகான விஷயம் போட்டார் பாருங்க. இனி கல்லா மனிதர்னு கூட போடல, மனிதர். ஏன் தெரியுமா மனிதர்னு போட்டார்? கல்லாமல் இருப்பதினால் பலவாகிய பிறப்புகளுக்கு உட்பட்டு வரக்கூடிய மனிதர்கள். இந்த மனிதன்ற சொல் இருக்கு இல்லையா, மிகுதின்ற பொருள். மனிதன்னு சொன்னா அதிகம்னு பொருள். அழகான தேவாரம் ஒன்று இருக்கு இல்லையா, குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிரிப்பும். கடைசி வரிய சொல்லுங்க, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். எல்லாரும் அது ரொம்ப அடியவர் தப்பு பண்ணிட்டார்னு சொல்லிட்டு மனித பிறவின்னு பாடுவாங்க. மனித பிறவியும், எனக்கு பலவாகிய பிறவி இந்த பூமியில வேண்டும்னே கேட்டார். ஏன்? இப்படிப்பட்ட அற்புதமான உன்னுடைய காட்சியை பார்க்க கைலாசத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அங்க நான் ஆன்மஸ்வரூபமா இருப்பேன், ரூபமற்ற உன்னோடு நான் இருப்பேன். ஆனா இந்த ரூபத்தோட உன்னை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. குனித்த புருவம் இருக்கு, அழகான வாயில சிரிப்பு, நல்ல நீர்த்திவலைகள் நிரம்பிய நீண்ட செஞ்சடை, உடம்பு முழுவதும் அழகான வெண்மையான திருநீர் பூசி இருக்கிறாய். அப்படியே பொதுவில் நடனம் ஆடக்கூடிய காட்சியோடு இருக்கு. இது யாருக்கு கிடைக்கும்? இப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை நான் எத்துணை பிறவி எடுத்தாலும் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல மனித அப்படின்னா, இந்த உலகிலே கல்லாமையினால், தான் எது செய்வது என்று தெரியாமையினால், தவறுகளை செய்து அதனால் பாவங்களை வளர்த்து அதன் காரணமாக மீண்டும் 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 பிறந்து கொண்டிருக்கும். ஆகவே அதுக்கு பேரு மனிதர்னர், பலவாறாக வரக்கூடியவர். கயவர் உலகினில், அவர்கள் யாரா? கல்லா மனிதர் கயவர். கயமைன்றது என்ன தெரியுமா? வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். எற்றிற்கு உரியர் கயவர், ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரை. கயமையினுடைய மிக கேவலமான நிலை எது என்று கேட்டால், தனக்கு ஏதாகிலும் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது என்றால் தன்னை மிக 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 விரைவாக விற்றுக்கொள்வார். அதுக்கு நீங்க கயவர்களை பார்க்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளை பார்த்தாலே போதும். அவர்கள் தான் நல்ல மேலான மேற்கோள், ரொம்ப தெளிவான மேற்கோள். ஒருவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அன்றைய சூழல்ல தனக்கு எது ஆதாயமோ, எது தனக்கு உண்டானதை தருமோ அதை அப்படியே பின்பற்றும், அவ்வளவுதான். ஒன்று உற்றற்கால் விற்றற்கு உரியர் விரைந்து, தன்னை வித்துப்பான். அதனாலதான் கல்லா மனிதர் கயவர். அறம் பற்றி தெரியாது, அறத்தை எவ்வாறு பேண வேண்டும் தெரியாது, இந்த உலகிலே உயிர் நிற்காது தெரியாது, அது நிலைத்து எந்நாளும் இருக்காது தெரியாது. இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் கயமையோடு இருக்கிறார்கள், கீழ்மையான செயலோடு சிந்தனையோடு இருக்கிறார்கள். கயவர் உலகினில், அந்த கயமையினால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் எதை பெறுகிறார்கள் தெரியுமா? பொல்லா வினை, தவறுதலான செயலையே செய்கிறார்கள். பொல்லா வினை, துயர் போகம் செய்வார். என்ன அழகு பாருங்க, துன்பத்தை மகிழ்ச்சியாக செய்வார்கள். பொல்லா வினையினால் வரக்கூடிய துயருக்கு உரிய செயல்களை போகம் செய்வார்கள். அதுவே சந்தோஷம்னு நினைச்சு செயல்படுவார்கள். இதுதான் கட்டம். ரெண்டு உதாரணம் சொல்றது பழக்கம் உண்டு. ரெண்டும் கொஞ்சம் குரூடா இருக்கும். நாய் என்ன செய்யும்? அதனுக்கு முன்பு ஒரு உலர்ந்த எலும்பு இருக்கும்.
அந்த எலும்புல ஒன்றுமே இருக்காது, உலர்ந்த எலும்பு. அது உண்ணுதற்கு உரிய பொருள் என்று வேக வேகமா அத பற்களினால் கரண்டு அந்த எலும்ப பலவிதமா வாயில வச்சு கடிக்கும். அந்த முயற்சியில ஈடுபடும் போது அதனுடைய இதழ் பகுதியிலிருந்து நல்ல ரத்தம் சிந்தும். இந்த ரத்தத்தை சுவைத்த உடனே இது என்ன நினைக்கும், இந்த எலும்பிலிருந்து தான் இந்த ரத்தம் சிந்துகிறது என்று எண்ணி இன்னமும் வேக வேக வேகமா அதை கரண்டு. அது போல மனித வாழ்க்கையில நம்முடைய செயல் துன்பத்தினை பெருமளவில் தந்து சிலவாகிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் பெரிது என்று எண்ணி மேலும் 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 அந்த துன்பத்தையே நாம் செய்து கொண்டோம். இதுதான் கல்லா மனிதனின் அது இயல்பு. ஆகவேதான் அதை போகம் செய்வார்னர். அதுதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயமாக எண்ணி ரொம்ப நிறைவா அது மகிழ்ச்சியை தருகிறது என்று தொடர்ந்து அந்த தவறு செய்து. இது ஒன்று. இரண்டாவது, 2 இளம் துறவிகள் தங்கள் கற்றல் என்ற பணியை முடித்துக் கொண்டு தங்கள் ஊர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊருக்கு போகக்கூடிய பாதையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் அது வெள்ளப்பெருக்க பார்த்து கொண்டே வந்தவர்கள் கரிய கம்பளி மூட்டை ஒன்று ஆற்றில் அடித்து செல்வதை பார்த்தார்கள். சரி, யாரோ ஒரு ஊர்ல இந்த விலங்குகளினது தோலை பதப்படுத்துபவன் இந்த ஓடும் நீர்ல பதப்படுத்த முயன்ற பொழுது அது நழுவி வெள்ளத்துல உருண்டு திரண்டு வருகிறதுன்னு நினைத்து ஒருவர் தண்ணியில குதித்து அந்த கம்பளி மூட்டையை போய் பற்றி கரை நோக்கி இழுத்து வர முயலுகிறார். முடியல. முயன்று கொண்டே இருக்கார், முடியல. உடனே கரையில இருந்த மற்றொரு துறவி சொன்னார், முயன்ற வரைக்கும் இழுத்து பார்த்தாய், முடியல, இல்லை விட்டுடுனார். போட்டோ அது நமக்கு இல்லை, விட்டுடு. உடனே அவர் அந்த கம்பளி மூட்டையை பற்றி கொண்டிருந்தவர் சொன்னார், இல்லை, என்னால் முடியவில்லை என்பதை நான் எப்பொழுதோ விட்டு விட்டேன், என் பிடியை தளர்த்தி விட்டேன். ஆனால் அதுதான் என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நான் பிடித்தது கம்பளி மூட்டை இல்லை, கரடின்னு. இதுதான் மனித வாழ்க்கையில் நமக்கு அற்ப சந்தோஷம் வருகிறதுன்னு சில தவறுகளை செய்ய முன்வரும். நாளடைவில் அந்த தவறுகள் நம்மை ஆக்கிரமிப்பு பண்ணிடும், விடுதலையே கிடைக்காது. ஆங்கிலத்துல ஒரு மரபு தொடர் உண்டு. உங்களினுடைய தவறான பழக்கம் உங்களை விட்டு விலகுவதற்கு கடினமான முயற்சிக்கு நீங்கள் உட்பட வேண்டும். ஹேபிட்ஸ் டை ஹார்ட். யாருன்னா யோசித்து இருக்கிறீர்களா அந்த மரபு தொடர? ஏன் ஹேபிட் டை ஹார்ட்? ஏன் அது நம்மிடமிருந்து விலகுவதற்கு ரொம்ப கடினமான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்? ஏன் தெரியுமா? ஹேபிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு உண்டான எழுத்துக்கள் என்ன? HABIT இல்லையா? அதுல ஒவ்வொரு எழுத்தா நீக்கி பாருங்க. ஹெச் எடுங்க, மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை உச்சரியுங்கள். A bit is there, a bit. ஏவை எடுங்க, பிட் இருக்கு, துளி இருக்கு. பிஏ எடுங்க, இட்டு இருக்கு, அது இருக்கு. ஆகவே அது நம்மை விட்டு போறது கஷ்டம். ஏன்னா இதை நான் ரொம்ப அனுபவ ரீதியா சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய கடந்த காலத்தை ஒரு சிலருக்கு தான் இங்க தெரிஞ்சிருக்கும். நன்கு வெற்றிலை பாக்கு புகையிலை சகிதமா தான் இருப்பேன். நான் தோல்ல வைத்திருக்கக்கூடிய பையில அதுதான்
நான் பணி வாய்ப்பினுக்காக ஜெயின் கல்லூரியில சேர்ந்த பிறகுதான் தெரிந்தது, அங்கு என் வழக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏராளமா இருந்தார். பல பேர் அங்க வெற்றிலை பார்க்க புகையிலை போடுவார். அதனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பல ஆண்டுகள் நான் புலவர் கல்லூரியில படிக்க தொடங்கின 2ஆம் ஆண்டிலிருந்து இந்த பழக்கம் என்னை ஆட்கொண்டது. கடந்த ஒரு 15, 13, 14 ஆண்டுகளாகத்தான் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கேன். இப்ப 70 வயது. அப்போ ஒரு 55 வயதுல முற்றிலுமா விட்டு. என் மகளினுடைய திருமணத்திற்கு 2 ஆண்டு, என் மகளுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் முடிந்து போயின. அப்போ 15 ஆண்டுகள். அப்போ 20 வயதிலிருந்து 55 வயது வரைக்கும் அதான் எனக்கு பழக்கம். என்னை அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் மறைக்கவும் முடியாது, மறைக்கவும் நான் விரும்புறதில்லை. அது ஒரு பக்கம். அப்போ அது என்னை விட்டு விலகுதற்கு கிட்டத்தட்ட 35 வருடம். அதனாலதான் வள்ளுவர் போன்றவர்கள்லாம் ரொம்ப அழகாக அதை வகுத்து சொன்னார். என்ன காரணம்? தீயவை தீய பயத்த, தீயவை தீயனும் அஞ்சப்படும். முடிச்சிரு. அதுக்கு மேல அதுக்கு இடமே கிடையாது. ஆகவேதான் இந்த பொல்லாதவற்றை அது சிலவாகிய நிறைவை தரும், மகிழ்வை தரும் என்று எண்ணி தொடர்ந்து அதை செயல்படுத்தினால் அது நம்மை பிடித்துக் கொள்ளும். நம்முடைய பிடி தளர்ந்தாலும் அது நம்மை பிடித்துக் கொள்ளும். என்ன தீய பழக்கங்கள் விருந்தினனை போலே உள்ளே வரும், நண்பர்களைப் போல பழகும், இறுதியில் எஜமானனை போல் நம்மை அடிமையாக்கிடும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அத சந்தோஷம் என்று கருதி இவ்வாறு தவறுதலான செயலை செய்ய அதனால் விளையக்கூடிய ஒரு சில நன்மை நமக்கு நிலையான நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்று அதனையே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று முட்டாள்தனமாக செயல்பட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்கள். யாரு? கல்லா மனிதர். கற்றலை உணராத, கற்றலை செய்ய தெரியாத மனிதர்கள் கயவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகினில் பொல்லாவினை துயர். அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய செயல் யாதும் பொல்லாததாயிரும், மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய செயலாயிருக்கும். வினை துயர், அதையே மகிழ்ச்சி என்று. உங்களுக்கு சமூக வரலாறு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய தமிழகத்துல பல ஆண்டுகள் மது விலக்கு இருந்தது. ஒரு முதலமைச்சர் விலக்கை தளர்த்தி மதுவை கொண்டு வந்தார். மக்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. அதன் பிறகு வந்த ஒருவர் விலக்க மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். இப்ப என்ன ஆயிற்று தெரியுமா? அதிகாரம் மதுவினுக்கு அடிமைப்பட்டவர்கள் தங்களுக்கு ஏதாயிலும் ஒரு விதத்துல செயற்கையான அந்த மயக்க நிலை வேண்டும் என்பதற்காக எவைகளினாலெல்லாம் தங்களுக்கு கிடைக்குமோ அதையெல்லாம் அருந்தினார்கள். வார்னிஷ், பிரெஞ்சு பாலிஷ், எத்தனை! அதனால் ஏற்பட்ட இன்னல்கள் எவ்வளவு! எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்தார்கள். அண்மை காலத்துல கூட 40 பேர் தவறுதலாக முறையற்ற நிலையில காய்ச்சப்படக்கூடிய அந்த மதுவினால் உயிர் துறந்தார். அப்போ ஒரு தவறு என்று ஒன்று
ஒரு குறிப்பிட்ட அளவிலே மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அது அவர்களோடு நில்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளையும் அது பாதிக்கிறது. அவர்கள் கயவர்கள் தானே, அவன் அளவில் அவன் கெட்டு போனா போயிட்டு போட்டோம். அவனுடைய தவறான பழக்கம் அவனை அடுத்து வரக்கூடிய தலைமுறையையும் பாதிக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய கயமை. ஏதை யாரும் யோசிக்கலை. இது என் தலை, நான் ஒரு தவறு செய்கிறேன், அது என் அளவு தீர்ந்து விடுகிறதுன்னா கூட தவறு தவறுதான். இருந்தாலும் அதனை ஓரளவு சமூகம் நிராகரிக்காமல் போனாலும் நான் செய்த தவறு எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரையும் பாதிக்கும் என்றால் இதை காட்டிலும் அருவருக்கக்கூடிய விஷயம் வேற எதுவும் கிடையாது. இதுதான் உண்மை. யாருமே புரிந்து கொள்ளல. அதனாலதான் அப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் கல்லா கயவர். என்ன அழகான வார்த்தை பாரு, கல்லா கயவர். அந்த கயவருக்கு மனிதர்னு பேர். ஆகவே உலகினில் பொல்லா வினைத்துயர் போகம் செய்யும். அவர்கள் பொல்லா வினைத்து, பொல்லாத செயலை, அதனால் விளையக்கூடிய வினைன்னா இங்க பாவம், அதனால் உருவாகக்கூடிய துயர், அதையே போகம்னாக்க மகிழ்வோடு அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை பெறுவார்களாம். போகித்திருத்தல் என்றால் அனுபவித்து மகிழ்ந்திருத்தல். அப்ப இவர்களுக்கு வாழ்க்கையில துன்பம் என்பதே ஒரு மகிழ்வாக மாறும். தேவையா என்று கேட்டுட்டு, விண்ணீனின் உள்ளே விளைந்த விளங்கனி கண்ணீனின் உள்ளே கலந்து அங்கு இருந்தது, மண்ணீனின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டாரே. முதல் பாட்டுல கல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் உயிருக்கு உறுதி தேடிக் கொள்ளக்கூடிய முயற்சியில ஈடுபடாமல் பிறந்து இறந்து இறந்து பிறக்க வழிவகுத்தார்கள். அது கல்லாமையினால் வந்த ஒரு கேடு. அடுத்த பாட்டுல சொன்னார், விண்ணீனின் உள்ளே விளைந்த விலங்கன். பூமியில விளாமரம் எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. விளாமரம், விளாங்காய்கள் உயரமான கிளைகள்ல தான் வளரும், காய்க்கும். அதுதான் விண்ணீனின் உள்ளே விளைந்த இளங்கனி. அந்த மரத்துல மற்ற மரங்கள்ல இருக்கக்கூடிய காய் கனிகள் போல ரொம்ப கீழே எட்டும் தூரத்துல காய்க்காது. அது விளாமரத்தினுக்கு இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம். அதனாலதான் இயற்கையை ரொம்ப அழகா ரசிக்கலாம். அப்படி மிக உயரமான கிளைகள் அது காய்ப்பதினால்தான் அதனது ஓடு உறுதியா இருக்கு. அது மேல இருந்து பழுத்து விழுந்தாலும் சிதறாமல் இருக்கு. இயற்கை எவ்வளவு அழகா நம்முடைய அமைப்பை உருவாக்குகிறதுன்னு பாருங்க. இதை கூட இளம் பிராயத்துல ஒரு சிறு கதையில படிச்சிருக்கலாம். ஒரு காய்கறி வியாபாரி ஊர் ஊராக சென்று காய்களை வாங்கி வந்து தன் ஊர்ல விற்கிற வழக்கம். ஒரு முறை அடுத்த ஊருக்கு சென்று வண்டி நிறைய பெரும் பெரும் பூசணிக்காய்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். வழியில ஒரு பெரிய ஆலமரம், அதன் கீழ் ஓய்வெடுத்து உணவு உண்டுட்டு கொஞ்ச நேரம் விளைப்பாரி விட்டு விட்டு செல்லலாம்னு படுக்கிறான். படுக்கிறவன் மனத்துல ஒரு சிந்தனை, என்ன இது கடவுள் இயற்கை என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, என்ன ஒரு வினோதமான வேலையை செய்கிறது.
பூஷணி கொடி மிக மென்மையானது, கையால பறித்து போட்டு விடுது. அந்த கொடியில மிகப்பெரிய காய்கள் காய்க்கின்றன. ஆலமரம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு கிளைகள், எவ்வளவு விழுதுகள், அதுல சின்னதாக காய் காய்க்கிறது. என்ன இந்த இறைவன் கோமாளி போல் வேலை செய்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டே தூங்கிட்டான். காற்று கொஞ்சம் பலமா அடிச்சது. அந்த ஆலமரத்தில் இருந்த சிறு சிறு காய்கள் கனிந்து இருந்தன. இவன் தலையில வந்து பட்டுது, பட்டு சட்டென்று விழித்து கொண்டான். அப்பொழுதுதான் உண்மை புரிஞ்சது, இறைவன் மிகப்பெரிய புத்திசாலி. ஏனென்றால் இவ்வளவு பெரிய மரத்தினுக்கு காய்களும் பூசணிக்காய் போல காய்த்திருந்து இவன் உறங்கும் போது காற்றினால் எற்றுண்டு அந்த காய் தலையில விழுந்திருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது, இயற்கையோ இறைவனோ எதனையும் திட்டமிட்டுதான் செய்கிறது. ஆகவே அடுத்த விளக்கம் இங்க, விண்ணினின் உள்ளே விளைந்த விளங்கன், வானளாவி உயர்ந்து இருக்கக்கூடிய விளாமரம், அதனுடைய உச்சி கிளைகள்ல தான் இந்த விளாம் காய் காய்க்கும். கண்ணீனின் உள்ளே கலந்து அங்கு இருந்தது. அந்த விளாங்கனிய எவ்வாறு பறிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பறிக்கக்கூடிய உரிய முறையில பறித்து அதன் கண் உண்டானதாகிய அந்த கனியை சுவைக்கிறார்கள். கனிந்து இருக்குன்னு மரத்தை உலுக்கி அது கீழே விழுந்து ஓடு சிதைந்து உள்ள இருக்கிற பழமெல்லாம் வீணா போடும். அத்தகைய விளாமரத்தின் கனியை உச்சியில இருக்கக்கூடியத எப்படி முறையாக பறித்து அதை சுவைக்க வேண்டும்னு தெரிந்தவர்கள் செயல்படுகிறார். அதுபோல் ஞானம் என்பது உயர்ந்ததாய் இருக்கிறது. அதனை எவ்வாறு பெற வேண்டும், அதனை எவ்வாறு அடைய வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டு அதனை முறையாக பெற்று அந்த ஞானத்தினால் தங்களை முழுமையாக்கி கொள்ளுகிறார்கள். ஏன் இதை சொன்னார்னா, இந்த மேற்கோள, விழா மரம் வலுவான மரம் கூட கிடையாது. அதன் மீது ஏறி பறிக்கலான்னா வள்ளுவர் சொன்னது போலதான், நுனிக்கொம்பர் ஏறினார். உயரத்துல பழம் இருக்குன்னு அந்த நுனி கொம்புக்கு போனா மேலிருந்து கீழே விழுந்து வாழ்க்கை முடிந்து போகும். ஆகவே உச்சியில இருக்கக்கூடிய விளாம் பழத்தை உரிய முறையாக எவ்வாறு பறிக்க வேண்டும் என்று பறிக்க தெரிந்தவர்கள் அதனை பறித்து அதன் கண் உள்ளதாகிய கனியை சுவைத்து மகிழ்வார். அதுபோல ஞானம் என்கின்ற ஒன்று உச்சியில இருக்கக்கூடிய பழம். இத தத்துவ ரீதியில சொல்லி யோக ரீதியில சொன்னோம்னா, உச்சி என்பது சகசிரதளம். அங்கு 1000 இதழ்களோடு கூடின தாமரை இருக்கு. அதுதான் பிளிஸ். அதை நீங்கள் பெற வேண்டும் என்றால் முறையாக உங்கள் உடலின் கண் உள்ள ஆற்றலை ஒவ்வொரு இடமாக நகர்த்தி மேல போகணும், உச்சிக்கு போகணும் முறையாக. அதனாலதான் கண்ணின் உள்ளே கலந்து அங்கு இருந்து அந்த விளாங்கனியை எவன் ஒருவன் கண்களால் காணுகின்றானோ அதன் கண் உடையவர், ரொம்ப அழகானவர், அதனை பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அதற்கு உரிய வழி எது, தக்க வழி எது என்று தெரிந்து அந்த கனியை பறித்து உண்டு மகிழ்வார்கள். அந்த வழி தெரியலன்னா
என்ன ஆகும்? பழமும் வீணாகும், உண்ணாமலும் போயிடும். அதனால கலந்து அங்கு இருந்தது மண்ணின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி அதனை சொல்லளவால் அறிந்து நிலத்திலே கிடப்பதாக நினைத்து உதிர்ந்து கிடக்கின்ற கருக்காய்கள், வெதும்பி கிடக்கக்கூடிய பிஞ்சுகள் முதலியவைகளை தேர்ந்தெடுத்து இத்துணையது என்று எண்ணி தொகையை மனத்தினுள் பதித்து உண்டு பார்க்கும் பொழுது அது இனிமையாக இல்லாததை கண்டு வெறுத்து போவார். நமக்கு விளாங்காய்னா கொஞ்சம் கஷ்டம், இந்த மரத்தை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம். மரம் பார்த்திருப்போம், எல்லார் வீடுகள்லையும் ஒரு காலத்துல இருந்தது, இப்பவும் இருக்கலாம். மாமரத்துல நன்கு காய்த்து அது காய் பிடிக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் காற்று வீசுவதாலோ இல்ல அந்த மரத்துல இருக்கக்கூடிய பறவைகள் அல்லது வண்டுகள் இவைகளினாலோ சில பிஞ்சுகள் கீழே விழுந்துடும். முற்றாதவைகள், அவைகள் வெம்பி கீழே இருக்கும். அது வெம்பினதனால அதனது தோல் பசுமையை இழந்து மெல்ல சிவந்த வடிவமா மஞ்சள் நிறத்திலோ இருக்கும். இவைகளை எல்லாம் கனிகள் என்று எடுத்து வைத்துக் கொண்டு மரத்திலிருந்து தாமாக விழுந்த கனிகள் என்று எடுத்துக்கொண்டு அதை உட்கார்ந்து சுவைத்தால் சுவைக்கும் பொழுதுதான் தெரியும் இது வெம்பியது, இது வீணானது, இது அழுகியது என்ற உண்மை. உண்மையிலேயே மாமரத்தின் கனியை உண்ண வேண்டும் நினைப்பவன் என்ன செய்யணும்? அந்த மாமரத்துல எந்த கிளைகள்ல காய்கள் முற்றி இருக்கின்றன, எது கனிதலுக்கு உண்டான பக்குவத்தோடு இருக்கின்றன என்று அவைகளை பறித்து அந்த கனியை உண்டு அவன் மகிழ்ச்சி அடையும். ஞானமும் அதுபோல் அது எங்கு இருக்கிறது என்று தேடணும். தமிழ் இலக்கணத்துல சொல்லுவோம், எப்படி ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும்னா பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி. நீர் வேட்கைக்கு உட்பட்டவன் எவ்வாறு நீரை தேடி தேடி உண்ணுதற்கு அலைவானோ அது போல ஞானத்தை தேடணும். அது அங்கு இருக்கிறதுன்னு தெரிந்தா அதை முறையாக அணுகுதற்கு வழிமுறையிலே செயல்படும். கீழே விழுந்து கிடக்கக்கூடியவை எல்லாம் கனிந்தவைகள் அல்ல. ஞானம் தானா கிடைக்காது. அவ்வாறு கிடைப்பவற்றை கொண்டு இதுதான் ஞானம் என்று எண்ணினால் வாழ்க்கை துன்பத்துல போய் முடியும். ஆகவே வெம்பியதை நன்கு விளைந்த கனி என்று உண்ண முடியுமா? அதுபோல எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் நமக்கு தெரிந்ததுதான் ஞானம் என்று வாழ்க்கையை நடத்த முடியுமா? ஆகவேதான் மனிதர்கள் ஞானத்தை பெறுதற்கு உண்டான, நல்ல அறிவை பெறுதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுதல் என்பது நல்ல கனியை சுவைப்பதற்காக அந்த கனி விளைந்துள்ள மரத்தில் பலவாறான கிளைகளுக்கு ஊடே அது எங்கிருக்கிறது, அதனை எவ்வாறு பறிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு அதன் வழி அந்த கனியை பறித்து சுவைப்பார்கள். மாறாக நிலத்துல விழுந்தன எல்லாம் கனிகள்னு சொல்லி உண்ண முடியுமா? அதுதான் கேட்க. மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து வார்த்தையை போட்டார். ஆக இது நன்றாக இருக்கிறது, இது நன்றாக இருக்கிறதுன்னு வெம்பினதை ஒன்றன் பின் ஒன்றாக தேடி எடுத்துக் கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையில பெறக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடு இது. சில நேரங்கள்ல நமக்கு துன்பம் தரக்கூடிய போலிகள் உண்மையை விட அழகா. நமக்கு பாருங்க, உண்ணக்கூடிய உணவுல பாருங்க,
அரிசி நல்ல விதமா பளபளப்போட இருந்ததுன்னா அத்தனையும் கெடுது. போய் விற்பனையாளர்கிட்ட கேளுங்க. பார்ப்பதற்கு கொஞ்சம் கண்ணுக்கு சுகமில்லாத கைக்குத்தல் அரிசி, ஐயோ இதை உண்டு வாழுவதான் யோசிப்பான். அதுதான் நல்லது. அதனால மனித வாழ்க்கையில எல்லாவற்றையும் நமக்கு லகுவாக கிடைக்கிறது என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு தவறானவற்றை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நாம் மிக பெரிய அளவிலே அழித்துக் கொள்ளுகிறோம். அதுதான் இங்க எடுத்தார். இல்ல, விளாங்கனி வேண்டும் என்றால் அது விளையக்கூடிய மரத்துல கனி எது என்பதை தேர்ந்தெடுத்து அது உயரத்துல இருந்தாலும் முயன்று அதை பெற்று பின் சுவை, அதுதான் அழகு. பல கனிகள் கீழே விழுந்திருக்கின்றன என்று தேடி தேடி அவைகளை பொறுக்கி வைத்துக் கொண்டு உண்ணுகின்ற பொழுதுதான் தெரியும் அவைகள் முறையாக பழுக்கவில்லை, வெம்பி போனவை, அழுகி போனவை என்ற உண்மை புரியும். அதனால ஞானம் என்பதை முயன்று அது இருக்கிற இடத்துல போய் தேடி எடு. மாடு பால் தருந்தான், கொம்பை பிடிச்சு இழுக்கலாமா? வாலை பிடித்து எழுந்தால் பால் கிடைக்குமா? அதற்கு உண்டான மடியிலே சென்று முறையாக கையாண்டால் அன்றி பால் கிடைக்காது. ஞானமும் அது போல அதனை முறையாக பெறுவதற்கு முயலணும். அப்படி பெற்றால் தான் அது ஞானம். முறையில்லாமல் கிடைக்கக்கூடிய அளவில் எல்லாம் அவைகளை கொள்ளலாம்னு நம்பினா அது ஞானம் அல்ல, நம்மை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய செயலாகிடும். நிறைய மேற்கோள் அதை பத்தி சொல்றது உண்டு. இப்ப கோடை காலம் இப்பொழுதுதான் நல்ல அப்படி வெம்மை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? குளிருக்கு அப்புறம் வெம்மை வரும். இப்ப நாம என்ன பண்ணுவோம்? குளிர்ந்த நீர் குடிக்கணும்ன்றதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை குளிர்வித்து குடிப்போம். குளிர்வித்து குடிக்கக்கூடிய நீர் குளிர்ச்சி அன்று, அது மிக கடுமையான சூட்டை தர வல்லது. தோற்றத்தில் அது குளிர்ச்சி தான், ஆனால் அது நமக்கு மிக பெரியதாகிய வெப்பத்தை தர வல்லது. யாருக்கு அது தெரியாது. புறநிலையில பலவற்றை பார்த்து இவை நமக்கு நன்மையை தரும்னு நினைக்கிறோம். ஆனால் அவைகள் நமக்கு மிக பெரிய அளவினதாகிய துன்பத்தை தருகின்றன. கல்லாதவன் என்ன செய்வான்? புறநிலையில இருக்கக்கூடிய தோற்றப்பொலிவை கண்டு இது நமக்கு உகந்தது என்று ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அதனை பயன்படுத்தக்கூடிய சூழல் தொடர்ந்து அவனுக்கு கிடைத்ததன் பின் இறுதியில தான் இதுகாரும் பயன்படுத்தியது தவறானது என்ற உண்மைக்கு வரும். அதற்குள்ள காலம் கடந்து அவனை மிகப்பெரிய அழிவுல கொண்டு போய் அவன் செயல் நிறுத்தி இருக்கும். பல மேற்கோள் சொல்லலாம் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறை, உணவு முறை, ஆடை உடுத்தி கொள்ளக்கூடிய முறை, நம்மை ஒப்பனை செய்து கொள்வதற்கு உண்டான பொருள்கள் எல்லாம் தொடக்கத்துல பார்ப்பதற்கு ரொம்ப அழகா நமக்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்கின்றதுன்ற உணர்வு தரும். தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க, அது எவ்வளவு பெரிய அழிவை நமக்கு தருகிறது. நிறைய செய்திகள் இருக்கு. அதனாலதான் மண்ணின் உள்ளே மதித்து மதித்து பூமியில விழுந்து போன பழங்களை இது நல்லது, இது சிறந்தது என்று தேடி தேடி எடுத்து வச்சு நின்று எண்ணி எழுதி இழைத்து விட்டார். பல தவறானவற்றையெல்லாம் நல்லது நல்லதுன்னு எடுத்து வைத்துக் கொண்டு அது பற்றிய சிந்தனையை வளர்த்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் துன்பத்திலேயே உழன்று இழைத்து போனார். நல்லது தேடித்தான் போகும்.
ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிய நல்லது எது என்று தெரிந்தால் அது இருக்கும் இடம் நீங்கள் தேடிச் செல்லும். அதுதான் அதற்கு நீங்கள் தரக்கூடிய மதிப்பு, வேல்யூன்றோம் இல்லையா, அதுதான் அதன் மதிப்பு. அது இல்லை என்றால் முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றார், ஒன்று தானாக கிடைக்கிறது என்பதற்காக அது சிறந்ததுன்னு நினைத்து எடுத்துக்கொள்ளாது. அவற்றினால் வரக்கூடியது துன்பம்தான். ஆகவே மதித்து மதித்து நின்று எண்ணி இழைத்து விட்டார். ஐயோ, இதுகாரம் நான் அனுபவித்தன எல்லாம் நமக்கு துன்பம் தருகின்றனவே, இனி மீண்டும் நம் வாழ்க்கையை எவ்வாறு சீர்திருத்தி அமைத்துக் கொள்வது, காலம் கடந்து விட்டதே, இனி என்ன செய்வோம் என்று இழைத்து நிற்பார். செய்வது அறியாமல் தடுமாறி நிற்பார். ஆகவே தேர்ந்தெடுக்க கூடியதை சரியானது முறையானது என்று ஆழமாக சிந்தித்து கற்ற அறிவினை கொண்டும் பெற்ற அனுபவத்தை கொண்டும் தெளிய வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அது மிக பெரியதோர் துன்பத்தை இறுதி வரை தொடர்ந்து தருவதாக அமையும் என்பதாக இன்று நிறுத்துவோம். நாளை தொடரும்.